வீட்லயே நல்லா ஜூஸியா கிறிஸ்பியான ஒரு மட்டன் கோலா உருண்டை இல்லைன்னா மட்டன் கோஃப்தா இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிள் ட்ரிக்ஸோட நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மின்ஸ் மீட்டை நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ராவா போட்டோம்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/4 கப் தண்ணி போட்டு நம்ம வந்து விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட சீரகமும் சாஜீராவையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் நான் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிடுறேன். அதே மிக்சியில் நான் வந்து கொஞ்சம் தேங்காவும் மிளகாவும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஸோ இந்த மின்ஸ்டு மீட்டை வந்து நம்ம குக் பண்ணதை விசில் அடங்கினோடனே அதையும் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட இந்த ஸ்பைஸ் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைப்படுற உப்பு, வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பைண்ட் பண்ண பிறகு நல்லா உங்களுக்கு வந்து பிசுக்குத்தன்மை இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். நான் இந்த உருண்டை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டேன். ரெஃப்ரிஜரேட் பண்ண இந்த உருண்டையை நல்லா ஹாட்டான ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.